Hello dear brothers and sisters, so welcome to both Tamil classes. So இந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் கம்பெனியில் பார்த்துருப்பீங்க மரபு தமிழ். சரியா, ஆல்ரெடி பழைய வீடியோ இருக்கும், அதை பார்த்தவங்க ஓகே. ஸோ இல்லாதவங்க புதுசாக ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பாருங்க. சரியா, கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்த்துலாம். சரியா, ஸோ ஓகே. மரபு தமிழ், ஸோ போத்தமிழ் அழகு 3, அதே அழகு 3 எழுதும் திறனில் நம்ம தொடர் வகைகள், அதே போல் சொற்றொடை ஒழுங்குபடுத்தி அமைத்து எழுதுதல், அந்த ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடியது, அதே போல் நிறுத்தல் குறியீடுகள், அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மொத்தமாக அது கூட இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இதுவும் மரபு தமிழ். சரியா, இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு 15 மார்க்கு அழகு 3ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அது எக்ஸாக்டாக 15 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் குறையலாம், இன்க்ரீஸ் ஆகும். அதிகமாக கொஸ்டின் கேட்கலாம் 100 கொஸ்டின்ல தமிழ்ல. ஓகேவா? ஸோ ஓகே, பொது தமிழ்ல மரபு தமிழ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்குறோம். ஸோ அழகாக நோட் பண்ணிக்கோங்க, சொல்லக்கூடிய விஷயத்த காதில் வாங்கிக்கோங்க, கவனிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த நோட்ஸ்ன்றதை ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். ஓகேவா? மரபு தமிழ் பார்த்துருவோமா? ஸோ பாருங்க, நம் முன்னோர் எப்பொருளை, நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினர். நம்மளுடைய எந்த பொருளை, அதாவது சொல்லக்கூடிய விஷயத்தை, எந்த ஒரு பொருளை எந்த மாதிரியான சொல்லா சொல்றது அவங்க குறித்து அதை பேசிக்கிட்டாங்க இல்லை பழகிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த மரபு மாறாம, ஓகேவா, அந்த சரியான தமிழ் மரபுல என்ன சொல்ல, தமிழ் மொழியில் ஆரம்ப காலத்தில் நம்முடைய புலவர்களாக பொதுவாக அந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் எந்த ஒரு மரபோடு ஒரு சொல்லையோ ஒரு பொருளை தர மாதிரி ஒரு பயன்படுத்திக்கிட்டாங்களோ, அச்சொல்லை அப்பொருளை அச்சொல்லால் குறிக்கக்கூடிய அதே விஷயத்த சொல்லக்கூடியதான் மரபுன்னு சொல்லுவோம். பொதுவாக மரபுனா நம்ம ஒரு லெகசி, நம்ம சொல்ல ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்த அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வேற விஷயமா ஃபாலோ பண்ணலாம், ஆனால் பழசு என்ன ஃபாலோ பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரபு வழியை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்றதா மரபுன்னு சொல்லுவோம். அது தமிழ் மொழியின் அடிப்படையில் நம்ம பார்க்கறது தான் மரபு தமிழ். ஓகேவா? ஸோ அப்போ தமிழ் மொழியை மரபு அடிப்படையில் காலகட்டத்தில் எப்படி வழங்கினாங்க அப்படின்ற விஷயத்த நாம் அதை அப்படியே மரபுப்படுத்தி வழங்குறதா அந்த மரபு தமிழ்ன்ற கான்செப்ட். ஸோ மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது தான் மரபு பிழைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மரபு பிழைகள் என்னென்ன இருக்கு, இது எப்படி சரியான மரபுல படிக்கிறதுக்கு பேர் தான் மரபு தமிழ். ஓகேவா? ஸோ பார்த்துருமா, ஃபர்ஸ்ட் இந்த மரபுல பிழைகளை வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஏற்படும். திணையில நம்ம அதாவது திணையின் அடிப்படையில் பிழைகளை ஏற்படுத்துவோம், பாலின் அடிப்படையில் பிழைகளை ஏற்படுத்துவோம். ஒரு வினை ஒரு செயல் செய்யும் போது அந்த சொல்லும் போது அதுல ஒரு பிழைன்றது இருக்கும். அது பொதுவாக விலங்குகளுடைய ஒளின்றது, அதே போல இளமை பெயர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல பிழைன்றது நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா ஒரே விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரியான சொற்களை பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தமிழில் ஒவ்வொரு மாதிரியான மரபை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு தெரியாது. சரியா? இப்போ நம்ம டிஎன்பிசியோ இல்லை பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதால, அதுவும் பொது தமிழ் படிக்கிறதுனால நம்மளுக்கு இதை கற்றுக்கிறோம், படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுப்போம். எல்லா மக்களுக்கும் இது தெரியுமான சாதாரண மக்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய அவசியம். பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட்டு திணை மரபு. சரியா? இந்த திணைகளில் திணைன்னு பார்க்கும்போது 2 வகை. இதில் நம்ம இலக்கணத்தில் பார்க்கும்போது ஒன்று உயர்திணை அக்ரிணை, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். சரியா? அது உயிரினங்களின் அடிப்படையில், உயிரினங்கள் மற்றும் உயிரில்லாத பொருட்கள் அதன் அடிப்படையில் அதில் எப்படி மரபுப்படுத்தி சரியான மரபுல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் திணை மரபு. ஓகேவா? பாருங்க, 6 அறிவு. சரியா? அதான் 6 அறிவுன்னு நீங்கள் கொடுத்துருங்க. 6 அறிவுடைய மக்கள், பொதுவாக மனித இனத்தை மக்களை உயர்திணை அப்படின்ட்டு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இதெல்லாம் பேசிக் தான், பார்த்துக்கோ. அதே சமயத்தில் மனிதர்கள் அல்லாத மற்ற உயிருள்ள இனங்கள், சரியா, அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், என்ன சொல்றது, பறவைகளாக இருக்கலாம், இல்லை பூச்சிகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், புழுக்களாக இருக்கலாம், ஒருவனை அது சொல்லி எதுவான இருக்கலாம். மனிதர்கள் அல்லாத மற்ற உயிருள்ள, அதே போல உயிரற்ற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம் அக்ரிணைன்னு சொல்லிடுவோம். சரியா? இதுதான் திணை. ஸோ அப்போ இதில் உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு திணையில் 2 கான்செப்ட் இருக்கா? ஓகே, 2 வகை இருக்கு. ஸோ அப்போ இந்த அக்ரிணைன்றது நம்ம ஸ்கூல் புக்ஸில் எஸ்ஏஆர்ல இருக்கும். அக்ரிணையை பிரித்து எழுதும்போது அல் பிளஸ் திணை. ஓகேவா? இது உயர்திணை. ஓகேவா? அக்ரிணைன்றது என்னது? உயர் அல்லாத திணை, அதான் அல் திணை. அதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேவா? அது வேறொரு திணைன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு மாணவன் அப்படின்றது யாரை குறிக்குது? ஒரு ஆடு மாடை குறிக்குதா? கிடையாது, மனிதர்களை, நம்மள தான் குறிக்குது. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் தான் குறிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரு? மனிதர்கள். அப்போ இது ஒரு உயர்திணையை சார்ந்தது. மக்கள் யாரு? மக்கள் தான். ஸோ அப்போ உயர்திணையை குறிக்குது. கயல்விழி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு மனித இனம் தானே, மனித இனத்துக்கு நம்ம பேர் வைப்போம். அப்படி அவர்கள் ஒரு மனிதர்களை சொல்ற மாதிரி உயர்திணை. ஓகேவா? இப்போ பாருங்க, பசுக்கள் மனிதர்கள் அல்லாத மற்ற உயிருள்ள விலங்கு இனத்தை சொல்றது, அப்போ இது ஒரு அக்ரிணை. பாறைன்றது ஒரு கல், அது ஒரு உயிரற்ற ஒரு பொருள், அப்போ அதுவும் அக்ரிணை தான். அவை பாருங்க, அவைன்னு சொல்றது உயிரற்ற பொருட்கள், பன்மையில சொல்லும்போது அவைன்னு சொல்லுவோம், அப்போ அதுவும் அக்ரிணை தான். ஓகேவா? அதுவும் அக்ரிணை தான். ஓகேவா? இப்போ சிம்பிளா மாணவன்றது ஒரே ஒரு பையன் தான், அப்போ இது அக்ரிணை ஒருமைன்னு சொல்லலாம்.
சரியா? ஒருமையில இது என்னது? ஆண்பாலை குறிக்கக்கூடியது. சரியா? பால்னு பார்க்கும்போது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. மக்கள்ன்றது உயர்திணை தான். ஆனா மக்கள்ன்றவங்க நிறைய பேரா அப்போ பன்மையில குறிக்கக்கூடிய சொல்லணும். அப்போ உயர்திணை பன்மை. அது இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம டீப்பா படிக்கணும் அப்படின்னா உயர்திணை தான், ஆனா உயர்திணை பன்மை. கயல்விழி ஒரு பொண்ணை சொல்லுது, அப்போ உயர்திணை ஒருமை. ஓகேவா? ஏன்னா ஒரே ஒரு பொண்ணை பத்தி சொல்லுது, அப்போ ஒரே ஒரு பெண். அதே போல பால்னு பார்க்கும்போது பெண்பால். ஓகேவா? அதே போல இந்த மக்கள்ன்றவங்க பன்மையா, அப்ப இது ஒரு பலர்பால். ஓகேவா? அதே போல பாருங்க அவர்கள் உயர்திணை, அதே என்ன சொல்ல உயர்திணை பன்மை, அதே போல பலர்பால். பசுக்கள் நல்லா பாருங்க, பசு அப்படின்றதுனா உயர்திணை, அதுவும் அக்ரிணை தான். ஆனா அக்ரிணையில ஒருமைன்னு சொல்லுவோம். ஆனா பசுக்கள் சொல்லிட்டு பன்மை இருக்கிறதுனால அக்ரிணை பன்மை. ஓகேவா? ஓகேவா? இதுவே அக்ரிணையில அந்த ஒருமைன்னு சொல்ல பசு மட்டும் இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றன் பால்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒன்றன் பால். ஓகே, ஒன்றன் பால். இதுவே பசுக்கள் அப்படின்றது பன்மையில சொல்லும் போது அக்ரிணையில என்ன சொல்லுவோம்? பலவின் பால்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பலவின் பால். சரியா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுறதுனால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் அவை. அவைன்றது அக்ரிணை தான், ஆனால் அது பல விஷயத்த சொல்றதுனால, உயிரற்ற பல விஷயத்த சொல்றதுனால, இல்லை உயிரற்ற பல விஷயத்த சொல்றதுனால, அக்ரிணை சார்ந்து சொல்றதுனால பலவின் பால். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திணை மரபுக்கு இப்படிதான் எழுதணும். இதுதான் சரியான மரபு திணையின் அடிப்படையில். ஓகேவா? அடுத்து இந்த திணையை வந்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம விரிவுபடுத்தி படித்தோம்னா திணையில இன்னும் உள்ள போகும்போது திணைகள்ல பால் மரபு, அதாவது பால் வகை இருக்கு, அதை பார்க்கலாம். ஓகேவா? பால். இப்போ பால் மரபை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும், சரியா எழுதணும், படிக்கணும் அப்படின்ற விஷயத்த. ஓகேவா? பால் பாருங்க, திணையினுடைய உட்பிரிவு. ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய கிளாஸஸ். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய பிரிவு தான் நம்ம சொல்லுவோம் பால் சொல்லுவோம். பால் எத்தனை வகைப்படும்? ஐம்பால். ஓகேவா? அது என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பால் என்றால் பகுப்பு, பிரிவு அப்படின்ற பொருளை தரும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இந்த 5 வகையும் பார்க்குறோம் இல்லையா? இந்த 5 வகையில உயர்திணையில 3 வகை பிரிஞ்சிடும். இந்த 5ல் 3 பிரிஞ்சு போயிடும். அக்ரிணைக்கு 2 வகை வந்துடும். ஓகேவா? உயர்திணையில பாருங்க, உயர்திணையில ஆண்பால், பெண்பால், பலர்பால் பார்த்துட்டோமா? அப்ப என்னது? ஆண்பாலானது ஒருமை, உயர்திணையில ஒருமை. பெண்பாலானது உயர்திணையில அந்த ஒருமை மட்டும், ஒரே ஒரு பெண்ணை மட்டும் சொல்றது. இதே உயர்திணையில மனிதர்கள்ல நிறைய பேர் 2க்கு மேற்பட்ட மக்களை சொல்லும் போது பலர்பால்னு சொல்லிடுவோம். இது பன்மை. புரிஞ்சதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆண்பால்ல கபிலன், அவன், இது எல்லாமே உயர்திணையில மனிதர்களை குறிக்கக்கூடியது, குறிப்பா ஆண்களை குறிக்கக்கூடியது. அதனால ஒருமை, ஒருத்தரை மட்டும் தான் சொல்லும். இதே உயர்திணையில அதே ஒருமையை குறிக்கக்கூடியது, ஆனா பெண்பாலை குறிக்கக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் கவிதான்றது பெண்பால் தான், இவள்னு சொன்னாலும் பெண்பாலை தான் குறிக்கும். சரியா? அதே மனிதர்கள்ல உயர்திணையில பலர்பாலை குறிக்கக்கூடியது. இது என்னது? பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. ஓகேவா? இல்ல 2 பேர் கலந்து இருந்தாலும் சரி, பாருங்க பன்மையில வரக்கூடிய. ஓகேவா? ஆக்சுவலா பெண்கள் எழுதக்கூடாது, பெண்டீர்னு எழுதுவோம். இருந்தாலும் பெண்கள் ஒரு சில இடத்துல கல் விகுதியை பயன்படுத்துறாங்க. உயர்திணைக்கு கல் விகுதியை பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் ஓகே, சரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ பெண்கள் அப்போ பலவின் பால்ல சார் பலவின் பால் கிடையாது, பலர் பால்ல வருது. ஓகேவா? பாருங்க, நானே பாருங்க ஃபாஸ்டா சொல்றேன் பாருங்க. ஏன்னா பலவின் பால், ஏன்னா என்ன சொல்றது, அக்ரிணையில தான் இந்த மாதிரி கல்வி விகுதியெல்லாம் பயன்படுத்துவோம். அதாவது பலவின் பாலுக்கு. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதனால தான் டக்குனு எனக்கே அந்த வாயில கரெக்டாக வருது பாருங்க. அதனால தான். ஓகேவா? ஏன்னா பெண்கள்ன்றது சரியான எழுத்து கிடையாது, பெண்டீர்னு சொல்லுவாங்க பன்மையில. ஓகேவா? அடுத்து பாருங்க, செல் அப்படின்னா நம்ம உரிமையில சொல்ற மாதிரி, யாராவது ஒருத்தர் சொல்ற மாதிரி. சென்றனர் அப்படின்னா நிறைய பேர் போயிருக்கான்னு அர்த்தம், அதை பன்மையில சொல்றாங்க. ஓகேவா? இதே சென்றான் அப்படின்னா ஒருமை, சென்றால் அப்படின்னா பன்மை. சென்றனர் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட மக்கள் போயிருக்காங்க, ஆட்கள் போயிருக்காங்க. அவங்க பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், இல்லை 2 பேர் கலந்துருக்கலாம். அது மொத்தம் பன்மையை சொல்லிடும். ஓகேவா? ஸோ இதுவே அக்ரிணைக்கு வரும்போது 2 வகை. ஓகேவா? அப்போ உயர்திணையில ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு சொல்லிட்டு 3 பால் வகையை பார்த்தோமா? அக்ரிணையில அதே போல ஒன்றன் பால், பலவின் பால், இந்த 2 வகை இருக்கு. சிம்பிள். ஒன்றன் பால்னா ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஒருமையை பத்தி சொல்லணும். பலவின் பாலா என்னது? அதுலேயே பேர் இருக்கு பல அப்படின்னா பன்மையை பத்தி சொல்லும். ஓகேவா? ஒன்றன் பால்னு பார்க்கும்போது, ஏன்னா அக்ரின்றது உயிரற்ற, உயிருள்ள, மனிதர்கள் அற்ற மற்றதை சொல்லிடும் இல்லையா? அப்போ ஒன்றன் பார்க்கும்போது இந்த இடத்துல உயிருள்ள, மனிதர் அல்லாத உயிரற்ற பொருளையும் சொல்லும், மனிதர் அல்லாத உயிருள்ள பொருளையும் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் யானைன்றது ஒன்னே ஒண்ணுதான், ஆனா மனிதன் அல்லாத பிற பொருள் இல்லையா? அதனால அது அக்ரிணையில பார்க்கிறோம். அதே போல கல்ன்றது உயிரற்ற பொருள். அப்ப ஆனா கல்ன்றது ஒன்னே ஒண்ணுதான். வந்தது பாருங்க, வந்தது, இந்த தூன்றது என்னது? ஒருமைக்கான விகுதி. ஓகேவா? ஒருமைக்கான விகுதி நம்ம என்னது? தூன்றதான் பயன்படுத்தும். ஓகேவா? அதே போல அது, இது, வந்தது, சென்றது, இது எல்லாமே என்னது? ஒன்றன் பால, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருமைக்கான சொற்களா இருக்கு. ஓகேவா? பலவின் பால யானைன்றது பலர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யானை கல்லுன்னு மாறும். மாறுதா? மாறுது. கல் நிறைய இருந்துச்சுன்னா அது கற்கல்னு மாறும். ஓகேவா? சென்றது அப்படின்றது ஒருமை,
அதுவே வந்து நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி மாறணும்? பன்மையை மாறும்போது எப்படி மாறணும்? சென்றது சென்றனன்னு மாறும். ஓகேவா? சென்றன ஆ விகுதி வந்துடும். ஓகேவா? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில இடத்துல வை விகுதி வந்துடும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வை விகுதி வந்துச்சு பாருங்க. ஓகேவா? இது அது அப்படின்னா ஒருமைக்கானது, இவை அவை அப்படின்னா அது பன்மைக்கானது. ஓகேவா? ஸோ இதுதான் பலவின் பால் ஒன்றன் பாலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். புரிஞ்சதா? இதுதான் பால் மரபுல எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரியா? இதுல ஏதாவது நம்ம பிழைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? மரபு பிழைன்னு சொல்லுவோம். ஆனால் பிழை இல்லாம நம்ம சரியா படிச்சுட்டு வரோம். சரியா? ஸோ இதுதான் சரியான மரபு. அடுத்து பாருங்க, கால மரபு. கால மரபு நம்மளுக்கு தெரியும். ஒரு காலத்தின் அடிப்படையில் இறந்த காலத்துல, எதிர்காலத்துல, நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு தொடர் ஒரு சொல் வருதுன்னா அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் காலத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய மரபு. இறந்த காலம் எடுத்துக்காட்டு பாருங்க, நேற்று வந்தான். நேற்று வந்தான், அப்ப கரெக்டா தான் இருக்கு. மரத்தை வெட்டினான், ஆமா கரெக்டா தான் இருக்கு. ஆனா அப்படியே முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லுது, அப்ப இறந்த காலத்து சரியா இருக்கு. நிகழ்காலத்தை சொல்ற மாதிரி இன்று வருகிறான், இன்று வருகிறான், இன்று வந்தான்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. இன்று வருகிறான் இருக்கா, அப்ப சரியா நிகழ்காலத்தை சொல்லுது. மரத்தை வெட்டுகிறான், ஓகேவா? ஏன்னா கிரு கின்று ஆண் என்று அப்படின்ற அதெல்லாம் என்னது நம்ம நிகழ்கால என்ன சொல்றது அந்த ஒரு உறுப்புகளா பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து பாருங்க, எதிர்காலம். எதிர்காலத்துக்கு பாருங்க, எதிர்காலத்தை சொல்ற மாதிரி சொல்லும். நாளை வருகிறார் அப்படின்னா தப்பு. நாளை வருகிற, நாளைன்றது எதிர்காலம், வருகிறார்ன்றது நிகழ்காலம், ரெண்டும் கலந்துருக்கு. அப்போ அந்த ஒரு மரபு பிழைன்றது இருக்கு, தப்பு தப்பு. இது எப்படி எழுதணும்? நாளை வருவான்னு எழுதணும். வருவான்றது எதிர்காலம், நாளைன்றது எதிர்காலம், சரியா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, மரத்தை வெட்டுவான். வெட்டுவான் எதிர்காலத்தை சொல்லுது. ஓகேவா? அப்போ சரியா சரியான மரபா நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ திணை, பால், காலம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ இளமை பெயர்கள், எப்படி இளமை பெயர்கள்லாம் பயன்படுத்துறாங்க நிறைய இருக்கும். ஆக்சுவலாக இதை மட்டுமே இதெல்லாம் எஸ்சிஆர்டில் இருக்கக்கூடியது. இது இல்லாமல் நம்ம அவுட் சோர்ஸஸ்க்கான கிளாஸஸும் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ நம்ம சிலபஸ் அடிப்படையில் கிளாஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நிறைய ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. அப்போ இளமை பெயர்கள், இளமை பெயரை எப்படி மரபின் அடிப்படையில் அழைக்கணும் பாருங்க. கோழி, குருவி இதனுடைய இளமை பெயர்கள். கோழி குஞ்சு, குருவி குஞ்சுன்னு சொல்லுவோம், அதனுடைய இளமை பெயர். ஓகேவா? ஆடு, கழுதை, பன்றி, நாய், பூனை, எலி, குதிரை, குரங்கு இது எல்லாத்துக்குமே அதனுடைய இளமையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த குட்டின்னு அழைக்கணும். ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய் குட்டி அப்படின்ட்டு. ஓகேவா? எருமை, பசு, யானை, மான் இது எல்லாமே கன்றுன்னு சொல்லணும், அதனுடைய சிறு வயதுல இருக்கும்போது. ஓகேவா? கீரி, அணில் இதுக்கெல்லாம் பிள்ளை, கீரி பிள்ளை, அணில் பிள்ளைன்னு சொல்லணும். சிங்கத்துக்கு சிங்க குரலைன்னு சொல்லணும். புலிக்கு புலி பரல்னு சொல்லணும். ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா தாவர இடத்துல வரும்போது அவரை, முருங்கை, வெள்ளரி, கத்தரி இதெல்லாம் இதனுடைய பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? சின்னதா இருக்கும்போது. இதுவே மாவுடைய பிஞ்சை என்ன சொல்லுவாங்க? மா வடுன்னு சொல்லணும், அதான் வடுன்னு சொல்லுவாங்க. வாழையுடைய பிஞ்சு பகுதியை கச்சல்னு சொல்லுவோம். தென்னை வந்து பார்த்தோன்னா சின்னதா இளநீர்லாம் எதுவுமே உருவாகாம, இளநீர்லாம் இல்லாமல் அதுக்கான முடிய ஸ்டேஜ்லயே சின்னதாக வந்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? அதை குறும்பைன்னு சொல்லுவோம். சரியாமா? ஸோ இதெல்லாம் இளமை பெயர்கள். எஸ்சிஆர்டி புத்தகத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரே நிமிஷமா. அடுத்து ஒளி மரபு. என்னது? ஒளி மரபு. ஸோ ஒவ்வொரு என்ன சொல்றது, இப்போ விலங்குகள்னு பார்க்கும்போது பெரும்பாலும் விலங்குகள் தான் இருக்கும், விலங்குகள் பறவைகள் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன சொல்றது, அதனுடைய ஒளி மரபு, அது ஒளி எழுப்பும் போது அந்த ஒளிகளை நம்ம எப்படி மரபின் அடிப்படையில் சரியா அழைக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். ஓகேவா? ஏன்னா நிறைய விஷயத்துக்கு ஒரே மாதிரி நம்ம சொல்லிடுவோம், ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரபுன்றது இருக்கு, ஒளி மரபுன்றது. பார்த்தலாமா? ஆடு என்ன பண்ணும்? கத்தும். ஓகே. பசு கதறும். பசு கத்துன்னு சொல்லக்கூடாது, கதறன்னு சொல்லணும். எருது எக்காலம் இடும். குதிரை கனைக்கும். குதிரையும் கத்தாது, கனைக்கும். ஓகேவா? குரங்கு என்ன பண்ணும்? அளப்பும். ஓகேவா? சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். நரி ஊளையிடும். புலி உருமும். கழுதையும் கத்தும். ஓகேவா? பூனைன்றது சீரும். யானை பிளிரும். எலி கீச்சிடும். ஆந்தை அலறும். காகம் கரையும். கிளி பேசும், இல்லை கிளி கொஞ்சும், ரெண்டுமே பொருந்தும். குயில் கூவும். கூகை குழரும். ஓகேவா? கூகை குழரும். அடுத்து புறா குணுகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பார்ப்போம், ஒரு நிமிஷமா. ஓகேவா? பாருங்க, புறா குணுகும் சொல்லும். ஓகேவா? புறா குணுகும். கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும். ஓகேவா? மயில் அகவும். வண்டு முரலும். என்னப்பா வண்டு என்ன பண்ணுவோம்? சத்தம் போடுவோம் இல்லையா, அது வந்து முரலும் சொல்லுவோம். சரியா? வண்டு கத்துது, வண்டு பார்த்தீங்கன்னா சத்தம் போடுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சத்தம்னா என்ன, அந்த ஒலி தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வண்டு முரலும். அதான் சரியான மரபு சொற்கள். ஓகேவா? அடுத்து வினையின் அடிப்படையில் ஒரு செயலை செய்யும் போது எந்தெந்த செயலுக்கு, எந்த மாதிரியான செயலுக்கு எந்த ஒரு வினை மரபை பயன்படுத்தணும் பார்த்தலாமா? அம்பு எய்தார். அம்பு விட்டார்னு சொல்லக்கூடாது, அம்பு எய்துதல் சொல்றோம். அம்பு எய்துதல், அம்பு எய்தார்.
தீ மூட்டினாள், ஓகேவா, தீ இட்டால், தீ மூட்டினாள், ஓகேவா. பழம் தின்றான், பழம் சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, பழம் தின்றான், பழம்னு வந்துச்சுன்னா தின்றான். காய்கறி அறிந்தான், ஓகேவா. இந்த ரீ வரணும், இந்த ரீ போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது, காய்கறியை தெரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம், ஓகேவா. காய்கறி அறிந்தானதான் அதை அறுத்தான்னு அர்த்தம், ஓகேவா. களை பறித்தல், களை எடுத்தல் சொல்லும், களை பறித்தல். மலர் கொய்தான், மலரை கொய்யணும், சரியா, பூக்களை கொய்தல், சரியா. நெல் தூட்டினான், நெல் தூற்றினான். கூரை வேய்ந்தான், கூரை வந்து இப்போ வீட்டுக்கெல்லாம் கூரை போடுவாங்களே அதை கூரை வேய்தல்னு சொல்லுவாங்க. தயிர் கடைந்தான், தயிரை வந்து கடையணும், ஓகேவா. கிண்டணும்லாம் சொல்லக்கூடாது, தயிர் கடையணும். விளக்கை ஏற்றுதல், கூடை முடைதல், பாருங்க கூடை பின்னுறாங்களே, கூடை பின்னுதல்னு சொல்லக்கூடாது, கூடை முடைதல்னு சொல்லணும், ஓகேவா. செய்யுள் இயற்றினார், இப்போ ஒரு புலவர் இருக்காருன்னா செய்யுள் இயற்றினார், ஓகேவா. செய்யுள் எழுதினார்னு சொல்லக்கூடாது, இயற்றினார், ஓகேவா. தண்ணீர் குடித்தான், தண்ணீர் பருகினான்னு சொல்லாம சொல்லக்கூடாது, தண்ணீரை குடித்தான் தான் சொல்லணும். அடுத்து பாருங்க, சரியா. பூ கொய்தான், அதான் நம்ம அடுத்து மலர் கொய்தான், பூ கொய்தான், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து மரம் வெட்டினான், ஓகேவா. மரம் அறுத்தான் சொல்லக்கூடாது, மரம் வெட்டினான். பாருங்க, கோலம் இட்டால், ஆடை நெய்தனர், இல்ல நெய்தார், இல்ல நெய்தால், நெய்தான், இந்த மாதிரி வரும். அப்பம் தின்றான், அப்பத்தை தின்றான்னு சொல்லணும். இலையை பறித்தான்னு சொல்லணும், பூவை பறிக்கிறதுல இலையை பறித்தான்னு சொல்லணும். நீர் பாய்ச்சினான், நீர் விட்டான்னு சொல்லக்கூடாது, நீர் பாய்ச்சினான், சரியா. பானை வனைந்தால், இல்ல வனைந்தான், இல்ல வனைந்தனர், ஓகேவா. வனைன்றது பானை வனைதல், ஓகேவா. உமி கருக்கினான், உமி கருக்குதல், ஓகேவா. பாட்டு பாடினான், பாட்டு பாடினாள், பாட்டு பாடினர், ஓகேவா. படம் வரைந்தான், ஓவியம் புனைந்தான், புனை, ஓவியத்தை புனையணும், அதை வரைதான் சொல்லக்கூடாது, ஓகேவா. சுவர் எழுப்பினான், சுவரை எழுப்புறது, சுவரை கட்டுன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா. சோறு உண்டான், சோறு தின்னுன்னு சொல்லக்கூடாது, சோறு உண்ணுதல்னு சொல்லணும், ஓகேவா. பால் பருகினான், பாலை குடித்தான்னு சொல்லக்கூடாது, பாலை பருகினான்னு சொல்லணும், ஓகேவா. முறுக்கு தின்னான், முறுக்கு உண்டான், முறுக்கு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, முறுக்க தின்றான்னு சொல்லணும், தின்னுன்னு சொல்லணும், ஓகேவா. மாத்திரையை விழுங்கினான், மாத்திரை சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, மாத்திரையை விழுங்கினான்னு சொல்லணும், ஓகேவா. இதுதான் ஒவ்வொரு நம்ம செய்யக்கூடிய செயலுக்கும் இருக்கக்கூடிய சரியான மரபு சொற்கள், ஓகேவா, சரியான மரபு, ஓகேவா. இப்போ தொகை, தொகைனமா ஒரு விஷயம் ஒன்று, ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், எந்த ஒரு விஷயமா, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடத்துல தொகைப்படுத்தி ஒரே இடத்துல கும்பலாக வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதாவது தொகைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம தொகைப்படுத்துறோம் பாருங்க. ஆட்டு மந்தை, ஆடுகள் எல்லாமே ஒரே இடத்துல கும்பலாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சொல்லலாம் ஆட்டு மந்தைன்னு சொல்லணும், என்ன சொல்லணும், மந்தை. கற்கள் எல்லாம் ஒரே இடத்துல குவிச்சிருக்காங்கன்னா அது கற்குவியல்னு சொல்லணும். சாவியெல்லாம் ஒன்னா இருக்குன்னா அது சாவி கொத்து, அதாவது கொத்துன்னு சொல்லணும், சரியா. கம்பங்கொள்ளை, அதாவது கம்பு இருக்கு இல்லையா, கம்பு காட்டை கம்பங்கொள்ளைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. பனந்தோப்பு, பனைமரங்கள் நிறைய இருக்குன்னா அதை தோப்புன்னு சொல்லணும், தோட்டம்னு சொல்லக்கூடாது. யானைகள் இருக்குன்னா அதை கூட்டமா இருக்குன்னு சொல்லணும், ஓகேவா. ஆட்டு பட்டி, சரியா, ஆட்டை அடைக்க சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கும் இல்லையா, அது ஆட்டு தொழுவம் சொல்லக்கூடாது, தொழுவம்னா மாடுக்கு மட்டும் தான் போகணும், பட்டின்னு சொல்லணும், ஓகேவா. குதிரை கொட்டில், குதிரையெல்லாம் ஒன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த பகுதி என்ன சொல்லுவோம், குதிரை கொட்டில்னு சொல்லுவோம், ஓகேவா. திராட்சைய ஒன்னா இருக்குன்னா அது குலைன்னு சொல்லுவோம். அதே போல பாருங்க, பசு நிறை, நிறை, ஆனா பசு, பசுக்கள் கூட்டமா இருக்குன்னா அது கூட்டம் சொல்லக்கூடாது, நிறைன்னு சொல்லணும். அதே போல மந்தைன்னு சொல்லக்கூடாது, நிறைன்னு தான் சொல்லணும், ஓகேவா. அடுத்து வைக்கோல் போர்னு சொல்லும், வீட்டில் வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோல்லாம் ஒன்று வந்து குமிப்போம் இல்லையா, அது போர்னு சொல்லுவோம், நம்மளுக்கு தெரியும், பெரும்பாலும் அதான் பயன்படுத்துவோம் நிகழ்காலத்திலையும். அடுத்து பாருங்க, சோளக்கொள்ளை, கம்பங்கொள்ளை, சோளக்கொள்ளை. சவுக்கு தோப்புன்னு சொல்லணும், சரியா. தேயிலை தோட்டம் சொல்லணும், தோப்புன்னு சொல்லக்கூடாது. மாட்டு தொழுவம் சொல்லணும், ஓகேவா, மாட்டு தொழுவம் சொல்லணும். வாத்து என்ன சொல்லணும், பண்ணை, வாத்து கும்பலாக்கூடிய இடத்த பண்ணைன்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, வேளங்காடு, ஸோ மரம், அது இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கும்பலா இருக்கிறத காடுன்னு சொல்லணும். மாட்டு மந்தை, மாட்டு மந்தை. ஆலங்காடு, ஓகேவா, ஆலங்காடு. தென்னந்தோப்பு, பலா தோப்பு. பூந்தோட்டம் சொல்லணும், கோழிய பண்ணைன்னு சொல்லணும், வாத்து கோழியெல்லாம் பண்ணை. மக்கள் இருக்கிறான கூட்டம் சொல்லணும், சரியா, மக்கள் கூட்டம் சொல்லணும், சரியா. அடுத்து பாருங்க, தாவர உறுப்புகள் அவருடைய மரபு பெயர்ல எப்படி அழைக்கப்படும். ஒரே நிமிஷமா, அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், சரியா, கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம், இன்னும் ஒரு பேஜ் தான் இருக்கு, பார்த்துடலாம். பாருங்க, தாவர உறுப்பினுடைய பெயர்கள் பாருங்க. ஈச்ச ஓலை, தாழை மடல்னு சொல்லுவோம், அதனுடைய இலை பகுதி, பொதுவாக எல்லாமே இலை, அதனுடைய இலைகளை எப்படி கூப்பிடுவோம். பனை ஓலைன்னு சொல்லுவோம் இலைய. சோள தட்டைன்னு சொல்லணும் இலைய, ஓகேவா. தென்னை ஓலைன்னு சொல்லணும், தென்னையும் ஓலைன்னு தான் சொல்லணும். பலா இலைன்னு சொல்லணும், மூங்கில் இலைன்னு சொல்லணும், வாழை இலைன்னு சொல்லணும், வேப்பன் தழைன்னு சொல்லணும், வேப்பன் இலைன்னு சொல்லணும், வேப்பன் தழைன்னு சொல்லணும், ஓகேவா. அடுத்து பாருங்க, கமுகம் கூந்தல், கமுகம்னு என்னது, ஓகேவா, கமுகு பாக்கு, ஓகேவா. அடுத்து நெற்தாள், நெல் தாள், அதான் நெற்றாலும் கொடுத்துருப்போம், ஓகேவா.
இதெல்லாம் அதனுடைய இலைகளை எப்படி கூப்பிடுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்க, இலக்கணத்துல எப்படி மரபு பிழை ஏற்படுது இல்லையா, அதே போலதான் வழு, வழாநிலை, வழு அமைதின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த வழுனா என்ன, அது இலக்கணம். வழுனா என்ன இலக்கணம், அது வழாநிலைன்னா என்ன, வழு அமைதினா என்ன பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இலக்கண முறையுடன், இலக்கணத்துல பொதுவா நம்மளுடைய இலக்கண முறைப்படி, அந்த இலக்கண முறையுடன் ஒரு விஷயத்தை நம்ம பிழையே இல்லாம பேசுறோம் இல்லை எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு பேரு வழாநிலை. அப்படின்னா அது வழாநிலை, தவறாத நிலைன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா. வழாநிலை. ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா வழாநிலை, தவறு ஏற்படாத, பிழை இல்லாத நிலைன்னு அர்த்தம். அப்போ சரியான முறையில் இலக்கண முறைப்படி இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா. எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாருங்க, வழுன்னு இருக்கு, இதெல்லாம் தவறு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஆனா நம்ம பார்க்கறதுக்கு வழாநிலை, தவறு இல்லாதது. ஆனா இங்க எப்படி தவறு இருக்குன்றதை காட்டியிருப்பாங்க. ஓகே, அங்க பாருங்க, சிங்கம் கனைத்தது, குதிரை கனைத்ததுன்னா அது வழாநிலை, பிழை இல்லாம இருக்கு, இலக்கண முறைப்படி சரியா இருக்குன்னு அர்த்தம், மரபுப்படி இருக்குன்னு அர்த்தம். ஆனா அங்க சிங்கம் கனைத்ததுன்னு இருக்கு. ஓகேவா. அப்ப தவறு. ஓகேவா. அப்ப இலக்கண முறைப்படி இல்லாம பிழை இருக்குன்னு அர்த்தம். பிழை இருந்தா அது வழு. அடுத்து நம்ம பார்ப்போம், இங்க பார்ப்போம். சரியா. பிழை இருந்தா அது வழு. அப்ப சிங்கம் கனைத்தது இல்ல, குதிரை கனைத்தது, அதான் வழாநிலை. கண்ணன் படித்தால் இல்ல, கண்ணன் படித்தான். ஓகேவா. சாரிம்மா. அதே போல இந்த வழு, இலக்கண பிழை, இந்த என்ன சொல்ல தவறுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வழுன்னு சொல்லுவோம். அந்த வழு மரபு அடிப்படையில் ஏற்பட்டிருக்கா, இல்லை பாலில் ஏதாவது பிழைகள் இருக்கா, இல்லை காலத்தில் ஏதாவது பிழைகள் இருக்கா, திணையில் ஏதாவது பிழை வந்திருக்கா, எண்ணில் ஏதாவது பிழை வந்திருக்கா, இல்லை இடத்தின் அடிப்படையில் பிழை வந்திருக்கான்றது அடிப்படையில் அந்த வழு எந்த வகையான வழுன்றது நம்ம சொல்லணும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா. இங்க கண்ணன்றவன் ஒரு ஆண், படித்தான்னு வரணும். ஆனால் படித்தான்னு சொல்லிட்டு ஆண்பால் பெண்பாலில் தப்பு வந்திருக்கு இல்லையா, பிழை வந்திருக்கு இல்லையா, அதனால அது பாலில் வரக்கூடிய வழு, பாலின் அடிப்படையில் ஏற்பட்டக்கூடிய வழு பிழை, அதனால அது பால் வழுன்னு சொல்லிடுறோம். இந்த இடத்துல என்ன பிழை ஏற்பட்டிருக்கு, வழு ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன பிழை, அது பாலின் அடிப்படையில் பிழை ஏற்பட்டிருக்கு, அப்போ பால் வழுன்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ அதனால சைடில் கொடுத்துருங்க, பார்த்துக்கோங்க. அப்போ சிங்கம் கனைத்தது. ஓகேவா. சிங்கம் கனைத்தது, சிங்கம் கணைக்குமா இல்லை, குதிரை கணக்கு, அப்போ மரபின் அடிப்படையில் பிழை ஏற்பட்டிருக்கு. ஓகேவா. கண்ணன் படித்தால் இல்லை, கண்ணன் படித்தான், அப்போ பாலின் அடிப்படையில் பிழை. இன்று வருவான் இல்லை, நாளை வருவான்றதுதான் வழாநிலை. வழாநிலை பிழை இல்லாமல் எழுதணும், நாளை வருவான், ஏன்னா இதுவும் எதிர்காலம், இதுவும் எதிர்காலம். ஆனால் இந்த இடத்துல இன்றுன்னு சொல்லக்கூடிய காலத்தில் பிழை ஏற்பட்டிருக்கு, இப்போ கால வழு. கபிலன் பேசினான்னு சொல்லணும், கபிலன் பேசியதுன்னு சொல்லிட்டு இது உயர்திணையின் அடிப்படையிலையும், பேசியதுன்றது எது சொல்ல அக்ரிணையின் அடிப்படையில் வந்திருக்கு. அப்போ திணையில வழு ஏற்பட்டிருக்கு, பிழை ஏற்பட்டிருக்கு. ஓகேவா. பறவைகள் பறந்தது, பறவைகள் பன்மையில வந்துருச்சு, அப்போ பறந்ததுன்னு வரலாமா, இல்லை பறந்தனன்னு வரணும். ஓகேவா. தூன்றது ஒருமைக்கானது, இங்க பன்மை இருக்கு, அப்ப இங்கேயும் பன்மையில போகும்போது பறந்தனன் வந்திருக்கணும். அப்ப எண்ணின் அடிப்படையில ஒருமையா பன்மையான்ற அந்த எண்ணின் அடிப்படையில பிழை ஏற்பட்டிருக்கு, அதனால எண் வழு. ஓகேவா. கமலா சிரித்தாய், கமலா சிரித்தாய் பாருங்க, கமலா சிரித்தாய் இல்லை, நீ சிரித்தாய்ன்னு வரணும். ஓகேவா. அப்ப கமலான்ற மூன்றாவது நபரை சொல்லாம இந்த இடத்துல படற்கைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, படற்கை பேரை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நீ சிரித்தாய்ன்னு சொல்லிட்டு முன்னிலையில் வந்திருக்கும், அப்போ இடத்துல வழு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களாம் நீ சிரித்தாய்ன்னு சொல்லணும். ஓகேவா. கமலா சிரித்தாய் அப்படின்னா கமலாவை பத்தி யாரோ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, சிரித்தா, அப்ப கமலா சிரித்தாலும் சொல்லுவாங்க, ஆனா சிரித்தாயின்னு இருக்கு. ஓகேவா. அப்ப கமலா சிரித்தாயின்னு வரக்கூடாது, நீ சிரித்தாயின்னு வரணும். அப்போ இடத்தின் அடிப்படையில் தன்மையா படற்கையா முன்னிலையா அப்படின்ற இடத்தின் அடிப்படையில் பிழை ஏற்பட்டதுனால இது இடவழுன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் வழாநிலை. ஸோ இதுலயே வழுநிலை என்ன என்ன பிழைகள் இருக்குன்றதையும் பார்த்துக்கணும். சரியா. ஸோ இதில் பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குது எல்லாமே பிழை இருக்கு, அதாவது வழுன்னு அர்த்தம். ஓகேவா. இது பிழை இல்லாமல் என்ன இருக்குன்றத நான் எழுதி காட்டிருப்பேன் சைடில், இப்போ எழுதி காட்டிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் வழாநிலை. ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ வழாநிலை என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்து வழுனாலும் என்னன்னு பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு டெஃபினேஷன் அடிப்படையில் பார்த்துருவோம். இலக்கண முறை இன்றி, தவறா பிழையோடு பேசுவதும் எழுதுவதும் வழுன்னு அர்த்தம். ஓகேவா. பாருங்க, இரு திணையிலும் இந்த வழுன்றது திணைகள் இருக்கு இல்லையா, திணை எத்தனை, 2, இரு திணைகள்லையும் 5 3 இடங்கள்லையும் காலத்திலையும் வினாவும் விடையும் பாருங்க, வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களையுமே இலக்கண பிழைகளுடன் வந்தால், இலக்கண பிழை ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். இதுல எதுல வேணாலும் இலக்கண பிழை என்றது ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் தான் வழு. சரியா. இப்போ வழுன்றது எங்க வேணா ஏற்படலாம், பார்த்துக்கோங்க. சரியா. திணையிலையோ பால்லையோ சொல்றது இடத்தின் அடிப்படையிலையோ காலத்தின் அடிப்படையிலையோ எண்ணின் அடிப்படையிலையோ
தன்மை பன்மை ஒருமை பன்மைகளே அந்த எண்ணின் அடிப்படையிலையோ, ஓகேவா, வினா விடை இதன் அடிப்படையிலையோ இல்லை பல வகை மரபுகள் பார்த்தோம் இல்லையா, வினை மரபு ஒளி மரபுன்ட்டு இதுலையோ பிழைகள் ஏற்படுதுன்னா அதுதான் வழு. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செழியன் வந்தால் இல்லை செழியன் வந்தான்னு போகணும். அதனால இது ஒரு பிழை. நீ வந்தேன் இல்லை நான் வந்தேன். ஓகேவா. அப்ப இது ஒரு பிழை. இந்த இடத்துல இல்லை நீ வந்தாயின்னு போட்டிருக்கும், அது கரெக்ட். அப்ப தப்பு இல்லையா. அப்ப இது ஒரு பிழை. தென்னந்தோப்பு இல்லை தென்னம் தோப்புன்னு வந்திருக்கும். தென்னைனாவே தோப்பு தான். அப்போ பாருங்க மரபுல என்னது தொகை சொல் தொகையின் அடிப்படை தொகை மரபுல பிழை வந்திருக்கு. தென்னன் தோப்புன்னு வந்திருக்கும், தென்னம் தோட்டம் வந்திருக்கு. அப்ப தப்பு. அப்ப இது ஒரு பிழை. அப்ப அது பிழை வந்தாவே அது வழு. ஓகேவா. புறா கொஞ்சமா இல்லை கிளி தான் கொஞ்சம். ஓகேவா. புறா என்ன பண்ணும், புறா குணுகும். சரியா, புறா குணுகுன்னு பார்த்துருப்போம். அப்போ இது என்னது, இது ஒளி மரபுல. அப்போ பாருங்க மரபு வழு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அதான் மரபு பிழை. ஓகேவா. சார் பார்த்துக்கோங்க. இதான் வழுன்றதை சொல்லுவோம். இதான் என்ன சொல்லுவோம், வழுன்றதை சொல்லுவோம். அப்போ வழாநிலை வழு அப்படின்னு பார்த்தோமா, வழாநிலைனா இலக்கண முறைப்படி பிழையே இருக்காது. வழுநிலை அப்படின்னா பிழை வந்துடும். ஓகேவா. இதுல மூணாவதா வழு அமைதின்னு இருக்கு. வழு அமைதி. வழு பிழை வந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேன், வழு அமைதி. ஓகேவா. அப்படி எடுத்துக்குவாங்க. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் பிழை இருக்குன்னு தெரிஞ்சாலும், ஓகேவா, இலக்கண ஆசிரியர்கள் அதாவது புலவர்கள் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல அந்த சொல்லப்பட்டுடைய கருத்துல பிழை வந்திருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படி. ஓகேவா. அதான் வழு அமைதி. வழு வந்தாலும் அப்படியே விட்டுருவாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது, அது பிழை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துப்பாங்க. பிழை இருந்தாலும் அதான் வழு அமைதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த வழு அமைதி பாருங்க திணையிலையும் ஏற்படும். பால், இடம், காலம், மரபு இதெல்லாம் ஏற்படும். சரி, என்னது அந்த இடத்துல வழு வந்திருக்கும், பிழை வந்திருக்கும், இருந்தாலும் ஓகே இருக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஓகேவா. எல்லா இடத்துலையும் விட்டுருவாங்களா, விட மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல சரி ஓகேப்பா இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஓகே விட்டுடலாம், இதை ஏத்துக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கண ஆசிரியர்கள் புலவர்கள் ஏத்துப்பாங்க. ஓகேவா. அது என்னன்னு பார்த்தலாமா, திணையின் அடிப்படையில் எங்க வழு அமைதி ஏற்படுது, பிழை இருக்கும் ஆனா விட்டுருவாங்க, ஓகே சரி ஃபைன் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. என்னன்னு பார்க்கலாமா. என் அம்மை வந்தால் மாட்டை உயர்தனை போன்று அழைப்பது. அம்மைனா என்னது, ஒரு அம்மா. இப்ப அம்மைனா யாரை குறிப்போம், நம்முடைய தாய் தந்தையை தான் நம்ம பொதுவாக நம்ம தாயை குறிப்போம் இல்லையா. அப்போ மனிதர்களை அதை அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகேவா. மனிதர்களை பயன்படுத்தும் போது அப்போ இது ஒரு உயர்தனை சொல்லு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாசமா வளர்த்த ஒரு மாடோ அல்ல ஒரு ஆடோ கண்ணுக்குட்டியோ இதெல்லாம் வச்சுக்கலாம், என்ன சொல்லுவோம், என் அம்மை வந்தான்னு சொல்லிட்டு நம்ம பாசமா சொல்லுவோம். அப்போ மாடுன்றது ஒரு உயர்தனையா கிடையாது, ஒரு அக்ரிணை. ஒரு அக்ரிணைக்கு ஒரு உயர்தனை போன்ற ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துறோம்ன்றதுனால அது திணையில ஒரு வழுன்றது நம்ம பிழையை ஏற்படுத்துறோம். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அன்பின் காரணமா நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம பயன்படுத்துறோம். அப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. சரி ஓகேப்பா ஒரு ரீசனபிள் ஒரு அன்பின் காரணமா சொல்றாரு அப்படின்னு விட்டுருவாங்க. ஓகேவா. அப்போ வழு இருந்தாலும் அதை அமைதியை அப்படியே விட்டுருவாங்கன்னு அர்த்தம். சரியா. ஸோ அப்போ என் அம்மை வந்தால் இது திணையில ஏற்படக்கூடிய வழு அமைதி. பால் வழு அமைதி. பால்ல ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா அந்த பாலில் பிழை இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓகே சார் பயன்படுத்திட்டோம், சரியா தான் இருக்கும் சார் விட்டுருவோம் அப்படின்னு விட்டுருவாங்க. சரியா. ஏற்றுவாங்க, அந்த பிழை இருந்தாலும் ஏத்துப்பாங்க. பாருங்க வாடா ராசா. ராஜா அப்படின்றது இல்ல ஒன்று சொல்லுது, வாடா எனக்கு என்ன சொல்லுது, மன்னா பொதுவாக என்ன சொல்லுது, ராசாக்கு போல தமிழ் சொல்லு மன்னா ஏதோ பயன்படுத்திக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ வாடா ராசா அப்படின்னா ராசான்றது ஒரு ஆணை குறிக்கக்கூடியது. ஓகேவா. ஆனா நம்ம வீட்டில் உடைய இப்போ நம்ம செல்ல மகள் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம், வாடா தங்கம் அப்படின்னு சொல்லுவோமா, அது பெண் தான். ஆனால் வாடின்ற அந்த மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டோம். அதை வாடா ஒரு ஆண் மகனை கூப்பிட்ற மாதிரி வாடா தங்கன்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ பாலின் அடிப்படையில் நம்ம மாற்றி பிழையோடு கூப்பிட்டாலும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதே அன்பின் காரணமா ஒரு தாயோ தந்தையோ என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க, தன்னுடைய மகளை அழைப்பாங்க. அதனால வழு அமைதி ஏற்றுப்பாங்க. இடத்தின் அடிப்படையில் தன்மை முன்னிலை படரக்கை அந்த இடத்தின் அடிப்படையிலும் பிழை இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஏற்றுப்பாங்க. பாருங்க இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். புரியுதா. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறன் ஒரு பெயர் வருதுனாவே, ஒருத்தருடைய பெயரை சொல்லி ஒரு கன்வர்சேஷன் வருதுனாவே அந்த பெயர் வருதுனாவே படற்கையை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். மூன்றாவது மனிதரை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். மாறன்றவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் மாறனை பத்தி பேசுறாங்கன்னு அர்த்தம். ஆனா இப்ப நானே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுது, இந்த பிரபாகரன் என்ன சொல்லுது, தவறாக பாடம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகே ஏதாவது தவறுகள் இருந்திருக்கலாம், சரி ஓகே சரியா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மூன்றாவது நபரை பத்தி நான் பேசணும், ஆனா நான் என்னை பத்தியே பேசுறேன், பெயரை குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஓகேவா. அப்போ இந்த மாறன் அப்படின்றது படற்கைக்கான ஒரு தொடர். இது இந்த மாறன் சொல்லிட்டு பெயரை சொல்லிட்டாவே ஓகேவா. ஏன்னா அவன் இவன் மாறன் இதெல்லாம் படற்கை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. தன்மை முன்னிலை பேசிக்கிறாங்க அப்படின்னா மூன்றாவது நபரா பேசுறது. ஆனா
தன்மையே இப்போ தன்மையில் இருக்கிறவனே தன்னுடைய பெருமை பற்றி பேசும்போது இந்த சினிமா டயலாக்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த மாறன் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொல்லுவான். மூணாவது பசங்க பேசுகிற மாதிரி அவனே பேசிப்பான். அப்போ இட அமைதி. ஓகேவா? அப்போ தன்மையினை படர்க்கை இடத்தில் வைத்து கூறக்கூடிய ஒரு பிழை ஏற்படுது. இருந்தாலும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு அது தேவைன்றதுனால அதை விட்டுருவாங்க, ஏற்றுப்பாங்க. ஓகேவா? அடுத்து கால வழுவு அமைதி. முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இன்னும் 2 கான்செப்ட் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சரியா? இன்னும் 2 வரிகள் தான். கால வழுவு, காலத்தில் ஏதாவது பிழைகள் இருக்கும், ஏற்றுப்பாங்க. பாருங்க, குடியரசு. சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார், குடியரசுத் தலைவர் நாளை தமிழ்நாடு வருகிறார் அப்படின்னா நாளை என்னும்போது வருவார்னு போடணும், வருவார்னு போடணும். ஆனால் ஒரு சில பத்திரிகையில செய்திகள்லாம் பார்க்கும்போது வருகிறார்னு போட முடியாது. வருகிறார் அப்படின்னா அது நிகழ்காலத்தை குறிக்கும். நாளைக்கு தான் வராரு, எதிர்காலத்தை தான் சொல்லணும். ஆனால் வருகாலத்தை குறிக்கிற மாதிரி இந்த ஒரு சொல் வந்திருக்கும். அப்போது இந்த இடத்துல காலத்தில் பிழை ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்போ எதிர்காலத்தை நிகழ்காலமாக கூறுவோம் நம்ம. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, மரபு. மரபுல ஏதாவது பிழைகள் ஏற்படுத்தலாம். இந்த மரபு வினை மரபாக இருக்கலாம், ஒளி மரபாக இருக்கலாம், இளமை பெயராக இருக்கலாம், இல்லை தொகை மரபாக இருக்கலாம். ஓகேவா? என்ன வேணா இருக்கலாம். ஆனால் மரபின் அடிப்படையில் பிழை ஏற்படுத்தலாம், ஏற்றுப்பாங்க. அதான் மரபு வழு அமைதி. பாருங்க, கத்தும் குயில் ஓசை. பாரதியார் படிப்பா இல்லையா? கத்தும் குயில் ஓசை. குயில் கத்துமா? குயில் கூவும், கத்தாது. ஆனால் இந்த இடத்துல கத்தும் குயில் ஓசைன்றது ஆசிரியர்கள் புலவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏற்றுப்பாங்க. ஓகேவா? அப்போ கூவும் குயில் ஓசை என்பதை தான் கத்தும் குயில் ஓசை என்றது பயன்படுத்தியிருப்பாரு. பிழை இருக்கு, மரபு பிழை இருக்கு, ஒளி மரபு பிழை இருக்கு, இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேவா? இதுதான் வழு அமைதி. புரிஞ்சதா? ஓகே. அப்போ பிழையின் அடிப்படையில், அதுவும் மரபுல அடிப்படையில், பொதுவான பிழைகளின் அடிப்படையில் தமிழில் வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி அப்படின்ற 3 கான்செப்ட் இருக்கு. சரியா? ஓகே. இப்போ 1 2 சிம்பிளான ஒரு ப்ராக்டிஸ், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பிழை பாருங்க, அரசன் வந்தது, அரசன் வந்தான்னு இருக்கணும். ஓகேவா? வந்தது. சரியா? ஸோ வந்தது பாருங்க, அக்ரிநிலையில் இருக்கக்கூடிய ஒருமை கிழமை இருக்கு. ஆனால் அரசன்றது உயர்தலை. ஓகேவா? அரசன் வந்தான்னு சொல்லணும். பிழை, கபிலன் பேசினார், இல்லை கபிலன் பேசினான். இது பால் வழு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு தவறு. அடுத்து பாருங்க, குயில்கள் கூவியது. குயில்கள் இது குயில் கூவியது, குயில்கள் கூவியதுன்னு சொல்லக்கூடாது, குயில்கள் கூவினான்னு சொல்லணும். கூவியது அப்படின்னா ஒருமை. அப்போ குயில் இந்த ஒருமை தான் இருக்கணும். ஆனால் இங்கே பன்மையில சேர்த்துட்டாங்க. அப்போ இங்கேயும் பன்மைக்கான விகுதி தான் வரணும். பன்மைக்கான விகுதி என்ன? சரியா? அதாவது ஆ அப்படின்னு வரும், இல்லை வையின்னு வரணும். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பாருங்க, வளவன் நேற்று வந்திருக்கிறான். ஓகேவா? வளவன் நேற்று வந்திருக்கான்டா சொல்லுமா? நேற்று வந்தான்னு சொல்லணும். ஆனால் வந்திருக்கிறான்னு சொல்லணும். வந்திருக்கிறான் அப்படின்றது நிகழ்காலம், நேற்றுன்றது இறந்த காலம். ஓகேவா? நேற்று வந்தான்னு சொல்லணும், ஆனால் வந்திருக்கிறான்னு சொல்றோம். அப்போ நேற்று வந்தான்னு சொல்லணும். இல்லையா, இன்று வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? அதான் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே. அடுத்து பாருங்க, பிழை, ஆந்தை கத்தியது, இல்லை ஆந்தை அலறும், கத்தாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பிழை, புலவர் வந்தார்கள். புலவர்கள் வந்தார்கள், புலவர்கள் வந்தார்கள். ஆக்சுவலா புலவர்ன்றதே பன்மைதான். ஆனா எந்த ஒரு காலகட்டத்தில் புலவர்ன்றது நம்ம ஒருமை, ஏன் ஒரு மரியாதை அடிப்படையில் நம்ம புலவர்னு மரியாதை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே சமயத்தில் கல்வி விதி உயர்தனையா இருந்தாலும் கல்வி விதியை பயன்படுத்தி ஒரு சில இடத்துல நம்ம எழுதுறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட அது வழுவு அமைதி மாதிரி தான், இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் இல்லையா? தவறு இருக்கு, ஆனால் ஏற்றுக்கிறோம். கிட்டத்தட்ட அது வழுவு அமைதி அப்படின்ற அடிப்படையில். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருவோம். ஓகே. அடுத்து பாருங்க, மயில் கூவ குயில் அகவியது. தப்பு. ஏன்னா மயில் தான் அகவும், குயில் தான் கூவும், மாற்றி போட்டிருப்பாங்க. ஒளிமரபில் தவறு. தாமரை படம் வரைந்தான் இருக்கு, வரைந்தால் வரும். ஏன்னா தாமரைன்றது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது. ஓகேவா? இருந்தாலும் ஆண்பாலுக்கும் நிறைய ஆண்களும் தாமரைன்ற பெயர்களை பயன்படுத்துறாங்க, வச்சிருக்காங்க. ஓகேவா? இருந்தாலும் ஃபைன். அடுத்து பாருங்க, யானைகள் வந்தது. யானைகள் கல்வி விதி பன்மை இல்லையா? அப்ப கல்வி விதிக்கான பன்மைக்கான நன்றது வந்துடும். யானைகள் வந்தன. வயலில் ஆட்டுக்கன்று மேய்ந்தது. ஆட்டுக்கன்றா, ஆட்டுக்குட்டி. சரியா? ஆட்டுக்கு கன்றுன்னு சொல்லக்கூடாது, பசுனா கன்றுன்னு சொல்லணும், ஆட்டுக்கு குட்டின்னு சொல்லணும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளமை பெயரில் ஒரு மரபு பிழைன்றது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, மரபு பிழை. அடுத்து பாருங்க, பசு குட்டி போட்டது. பசு குட்டி விடுமா? பசு குட்டி போட்டதுன்னு சொல்லக்கூடாது, ஈன்றதுன்னு சொல்லணும். வினையின் அடிப்படையில், வினை மரபின் அடிப்படையில் ஒரு தவறு. பாருங்க, இளமை பெயரில் ஒரு தவறு. சரியா? 2 தவறுகள் வந்திருக்கு. ஒரு தவறு தான் வரணும்னு கிடையாது, எத்தனை தவறுகள் வேணா வரலாம். அதை நம்ம சரிப்படுத்தி எழுதணும். ஓகேவா? கண்டுபிடிக்கணும் பிழையை. பாருங்க, மாட்டை இலாயத்தில் கட்டு, இல்லை மாட்டை தொழுவத்தில் கட்டுன்னு அர்த்தம். மாட்டை என்ன பண்ணுவோம்? தொழுவத்தில் தான் கட்டுவோம், இலாயத்திலும் வரக்கூடாது. மாட்டுகளுக்கு ஆணிரைகளுக்கு தொழுவம்னு வருமே தவிர இலாயம்னு வரக்கூடாது. சரி. அடுத்து பாருங்க, வெற்றிலை தோப்பு கிடையாது, வெற்றிலை தோட்டம் சொல்லணும். அது தோப்புலாம் கிடையாது. ஓகேவா? தோட்டம் சொல்லணும்.
அடுத்து அதனால் தொகை மரபு பிழை. ஓகேவா? அடுத்து பாருங்கள், யானை முழங்கியது. யானை முழங்குமா? கிடையாது. யானை என்ன பண்ணும்? பிளிரும். ஓகேவா? ஸோ ஒலி மரபில் பிழை, அது தெரித்து எழுதியிருக்கும். சரியா? ஸோ இதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிழைத்திருத்தின் அடிப்படையில் கொஷின்ஸ் அமையலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மரபு தமிழ். சரியா? ஸோ மரபு தமிழில் ஸோ திணை மரபுனா என்ன, பால் மரபுனா என்ன, காலத்தின் அடிப்படையில் மரபுனா என்ன, இளமை பெயர்கள் எப்படி மரபுப்படுத்தி நம்ம சரியாக எழுதணும், ஒலி மரபுனா என்ன, வினை மரபுனா என்ன, தொகை மரபுனா என்ன. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை பார்த்துருப்போம். அடுத்து வழுனா என்ன, வழா நிலைனா என்ன, வழுவமைதான் என்ன, இந்த மாதிரி கான்செப்ட் பார்த்துருப்போம். சின்ன ப்ராக்டிஸ்க்கு ஒரு சில பிழை திருத்தம் கொஷின்ஸையும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் மரபு தமிழ் இல்லை மரபு பிழைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மரபு பிழை எப்படி பிழையை நீக்கி நம்ம மரபு தமிழ் படிச்சிருந்தோம்னா அதில் கூட பிழை என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். அப்போ மரபு பிழையும் நம்ம சொன்னாலும் இந்த டாபிக் ஓகே தான், இல்லை மரபு தமிழ்னு சொன்னாலும் ஓகே தான். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தா என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கான்செப்டில் பார்க்கலாம். அடுத்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தற் குறியீடுகள். அதில் நம்ம கார் புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.